வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபீஷியல்ஸ் தான். அது எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ், ஏன் சிஎம்மாக கூட இருக்கலாம். ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிராஃபிக். ஹையர் அஃபீஷியல்ஸ் நீங்கள் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பின்னால் வரீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்க எங்களை நிறுத்திடுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது கஷ்டமாக தாங்க இருக்குன்னு சொல்கிறேன். நீங்க எப்படியும் செக்யூரிட்டியோட தான் வருவீங்க. செக்யூரிட்டியோட வாங்க, எதுவும் நாங்கள் தப்பு சொல்லலை. செக்யூரிட்டியோட வந்தாலும் டிராஃபிக்லயும் வந்து பழகுன்னு தான் சொல்றேன். அப்பதான் சராசரி மனுஷன் எப்படி வீட்டுல இருந்து ஆஃபீஸ்க்கு போறான், இல்லை ஆஃபீஸ்ல இருந்து எப்படி வீட்டுக்கு போறான், அதே மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் போறாங்கன்றதுலாம் உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட தெரிஞ்ச எங்களுக்கு ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கும் வழிவிடுவோம். பப்ளிக்கால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபைனல் டிவிக்கே ஆட்சி வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. நான் இந்த மாதிரி ஹையர் அஃபீஷியல்ஸோ எந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோ டிராஃபிக் பண்ணி இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. யாரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸ்ல கண்டிப்பா நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இந்த மாதிரி டிராஃபிக் இனிமேல் ஆகாதுன்றது நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ஷேர் பண்ணுங்க. பேசுனது கரெக்டாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.